மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம். பேரண்டிங் சம்பந்தமாக தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் நாங்க பார்த்திருப்போம். அதுல முக்கியமான ஒரு விழிப்புணர்வு, ஒரு இன்சைட்டை கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்ச ஒரு விஷயம் தான் பேரண்ட்ஸான நாங்க குழந்தைகளுக்கு முன்னால சொல்ற சில வார்த்தைகள் அல்லது குழந்தைகளுக்கு பிரயோகிக்கிற சில வார்த்தைகள் அவங்கள மனதை காயப்படுத்துறது மட்டும் இல்லாம ஒரு நிரந்தரமான ஒரு இர்ரிவர்சிபிள் ட்ரோமாவாக உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதிரி நாங்க எங்களை அறியாமலே, அதாவது உண்மையிலே ஒரு ட்ரோமாவாக உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம அல்லது நோக்கம் இல்லாம நாங்க செய்யற சில விஷயங்கள் கூட எங்க பிள்ளைகளோட மனசுல ஒரு காயத்தை ஏற்படுத்தக்கூடும். இது குழந்தைகளோட உளவியலுக்கு ஒரு பாதகமாக, அதாவது அவங்களோட மென்டல் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், என்ன மாதிரியான சொற்களை அல்லது என்ன மாதிரியான வார்த்தைகளை பேரண்ட்ஸ் தவிர்த்து கொள்ளணும், குழந்தைகளுக்கு முன்னால பேசக்கூடாது அப்படிங்கிறத பற்றின ஒரு முழு பார்வை தான் இந்த வீடியோ மூலம் கொடுக்க போற இன்சைட்டாக இருக்குது. நம்ம குழந்தைகள் எல்லாருக்குமே ஒரு இன்னர் வாய்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சைக்காலஜிஸ்ட் நம்புறாங்க. அதாவது குழந்தைகள் வளர்ந்தவர்களாக இருக்கட்டும், நமக்குள்ளே ஒரு குரல் கேட்டுக்கொண்டே இருக்கும் இல்லையா? நம்மளை பத்தின ஒரு அபிப்பிராயம், நம்ம யாரு அப்படிங்கிறத பத்தி நமக்குள்ள ரீகால் பண்ணிக்கொண்டே இருப்போம் இல்லையா? குழந்தைகளுக்கு இந்த இன்னர் வாய்ஸ் அப்படிங்கிறது பேரண்ட்ஸோட வேர்ட்ஸ் ஆகத்தான் இருக்க போகுது. நீங்க எதை உங்களோட குழந்தைகளுக்கு சொல்றீங்களோ உங்களோட குழந்தைகள் அதுவாகவே ஆகிவிடுவார்கள் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பாக நம்பணும். நம்ம ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்த நம்மளோட குழந்தைகளுக்கு சொல்ற நேரம் எந்த குழந்தை அதை காதுல கேட்டு வளருதோ அது ஒரு மென்டல் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தையோட மூளையில அது வலுவாக பதிய ஆரம்பிக்கும். சின்ன வயசுல இருந்து நாங்க ரிப்பீட்டடா ஒரு விஷயம் சொல்ற நேரம் அது 100% இதுதான் நம்ம அப்படிங்கிறத குழந்தை கற்றுக்கொள்ளும். இது பிள்ளைகள் பிற்காலத்துல தன்னம்பிக்கை குறைந்த குழந்தைகளாக உருவாகிறதா இருக்கட்டும், அல்லது அதிக பிடிவாதம், ரிபேலியஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிள்ளைகள் சொற்களாத பிள்ளைகளாக உருவாகிறதுக்காக இருக்கட்டும், அல்லது உங்களோட குழந்தைகளோட பர்சனாலிட்டி எப்படி தீர்மானிக்கப்படுதோ அதை முற்றுமுழுதாக மாற்றுறதுக்கான ஒரு அபாயம் அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுறதாக இருக்கட்டும், அல்லது சீரியஸ் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ், உளவியல் ரீதியான பிரச்சனைகளை பிள்ளைகள் பிற்காலத்துல எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கட்டும், அல்லது உறவு சிக்கல்கள், அவங்களோட ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வரத்துக்கு, இப்படி நிறைய விஷயங்களை பாதிக்கிறது பெற்றோர்களான நாங்க விடுற சின்ன சின்ன, எங்களை அறியாம விடுற சின்ன சின்ன பிள்ளைகளாக இருக்கட்டும். எந்த வார்த்தைகள் நீங்க குழந்தைகள்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா, நீங்க குழந்தைகளை லேபிள் பண்ற பேரண்ட்ஸா அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு கொள்ளுங்க. லேபிளிங் அப்படிங்கிறது உங்களோட குழந்தைக்கு ஒரு முத்திரை குத்துறது. நீங்க இதுதான் அப்படிங்கிறத நாம சொல்றது. உதாரணமாக நீ ஒரு ஸ்டூபிட் அப்படி, இல்லாட்டி நீ எதற்குமே ஒரு லாயக்கு இல்லை, நீ ஒரு மக்கு, உன்னால படிக்க முடியாது அப்படிங்கிறத நாம கோபத்துல சில நேரம் பேரண்ட்ஸ் நம்ம சொல்லக்கூடியதாக இருக்கும். இப்படி நாங்க சொல்ற நேரம் பிள்ளையோட மூளையில அதுக்கு கவலை, கோபம் அப்படிங்கிறது ஒரு கட்டத்துல ஏற்படும். நீங்க சொல்ற நேரம் அது ஹர்ட் ஆகும், பிள்ளை அழ ஆரம்பிக்கும், அல்லது கொஞ்ச நேரம் அந்த கவலைங்கிற ஃபேஸ் இருக்கும். பட் இதை ரிப்பீட்டடா நீங்க செய்யற நேரம் பிள்ளை அதுவாகவே நம்ப ஆரம்பிக்கும். நம்ம இப்படித்தான் அப்படின்னு தன்னோட பர்சனாலிட்டி இதுதான்ங்கிறத பிள்ளை நம்ப ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான தாட் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மனதோட ஆழ் மனதுல பதிய ஆரம்பிக்கிற நேரம் இது பிள்ளைகள் அதுவாகவே ஆகிவிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்த இரண்டாவது விஷயம் தான் உங்களோட குழந்தைகளை கம்பேர் பண்றது. ஒரு சகோதரர்களுக்கு இடையிலையும் சரி, அல்லது நண்பர்களோட, மற்ற குழந்தைகளோட நீங்க பிள்ளைகளை கம்பேர் பண்ணி பேசுற நேரம் பிள்ளைகள் தன்னம்பிக்கை இழந்த குழந்தைகளாக வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க சாதாரணமாகவே நாங்க கேட்போம், உங்க தம்பி இந்த வயசுல இதை விட செய்திருந்தான், அல்லது அண்ணா இந்த வயசுல இதை விட பெரிய விஷயங்கள்லாம் அச்சீவ் பண்ணியிருந்தான், நீ இன்னும் முடிக்கலையா, உனக்கு இன்னும் தெரியலையா, அல்லது கிளாஸ்ல மற்ற எல்லாருமே 90 100 எடுக்கிறப்ப நீ மட்டும் ஏன் 60 எடுத்திருக்கிற. ஸோ இப்படியான விஷயங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க சாதாரண கேள்விகளாக கேட்கலாம். ஆனா குழந்தையோட உலகத்துல நீங்க கம்பேர் பண்ற நேரம், நீங்க எந்த நபரோட கம்பேர் பண்றீங்களோ அதை விட நம்ம ரொம்பவே வேர்த் குறைஞ்ச ஒரு ஆளுங்கிறத குழந்தை நம்ப ஆரம்பிக்கும். ஸோ இது நாளடைவுல என்ன செய்யும்டா, எல்லா மனிதர்களையும் விட, எல்லாரையுமே விட நான் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒருத்தர் அப்படிங்கறத குழந்தை உணர ஆரம்பிக்கும். எந்த காரியம் செய்தாலும் அதை நம்மளால முழுசா செய்ய முடியாது அப்படின்னு ஒரு குழந்தை நம்ப ஆரம்பிக்கிற நேரம் அதால அந்த கட்டத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. ஸோ இந்த கம்பேர் பண்றத கண்டிப்பாக பெற்றோர்களாகிய நாங்க எல்லாருமே தவிர்த்து கொள்ளணும். அடுத்ததான் பிள்ளை அழுகிற நேரம் ஸ்டாப் கிரைங், நீ அழாதன்னு ஃபோர்ஸ் பண்றது. ஆறுதல் சொல்றதுக்கு அழாதன்னு சொல்றது வேற, ஃபோர்ஸ் பண்றது வேற. எப்ப பெற்றோர்கள் குழந்தைய ஸ்டாப் கிரைங், டோன்ட் கிரை அப்படின்னு நீங்க ஷட் டவுன் பண்றீங்களோ, இது என்ன பிரச்சனையா வரும் அப்படின்னா, பிள்ளை அதோட உணர்வுகள் எங்க பேரண்ட்ஸால மதிக்கப்படலன்னு உணர்றாங்களோ அந்த இடத்துல உங்கள்கிட்ட இருந்து அதோட உணர்வுகளை மறைக்க ஆரம்பிக்கும். இவங்கள்ட்ட சொன்ன என்ன அளவனான்னு சொல்ல போறாங்க, நமக்கு அழுகிறதுக்கு கூட ஒரு ஸ்பேஸ் இல்லைன்னு பிள்ளை உணர்ற நேரம்
தனக்கு ஏற்படுற முக்கியமான பிரச்சனைகளை கூட பெற்றோர்கள்ட்ட இருந்து மறைக்க ஆரம்பிக்கும். இது எந்த எந்த இடத்துல பிரச்சனையாக வரும்ங்கிறத உங்களாலே ஊகிக்க முடியுமா இருக்கும். ஸோ எப்பவுமே உங்களோட குழந்தைகளோட இமோஷன்ஸை ஒரு கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ற மாதிரியான விஷயங்களை நீங்க சொல்லக்கூடாது. அதே நேரம் உங்களோட பிள்ளை பிற்காலத்துல தன்னோட இமோஷன்ஸை ஷட் டவுன் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது தனக்கு ஒரு ஒரு கவலை ஒன்று வருது, அல்லது தன்னால ஒரு விஷயத்த கோப்ப பண்ண முடியலண்டா அதோட இமோஷன்ஸ் அதை எக்ஸ்பிரஸ் பண்றதை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அது எப்பவுமே ஒரு ஒரு ஃபிளாட் ஃபேஸாக அல்லது வந்து ஒரு நெகட்டிவ் இமோஷன் நிறைந்த ஒரு குழந்தையாக வாரத்துக்குரிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதையும் வந்து நீங்க கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளணும். அடுத்து இன்னொன்னு பேரண்ட்ஸ் சொல்றதுதான் வந்து யூ மெஸ் அப் எவ்ரிதிங். அதாவது நீ வந்து எல்லாத்தையுமே குழப்பி விட்டுருவ, நீ இருந்தா இது எல்லாமே சரி வராது அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். ஒரு பிள்ளை வந்து ஒரு சின்ன தவறு செய்யுது, எதையாவது கொட்டி விடுதுன்னா நம்ம அதுக்கு வந்து அதோட பிஹேவியரை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வேண்டியது, இன்னும் ஒரு தடவை நீ இதை வந்து கொட்டி விடக்கூடாது அப்படின்னு சொல்றீங்கன்னு சொன்னா அது ஒரு அளவு நியாயம் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். ஆனா நீ எப்பவுமே இப்படித்தான், நீ எதை தொட்டாலுமே விளங்காது அப்படின்னு சொல்லி சில பேரும் சொல்லுவாங்க. இந்த நேரம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க உங்களோட பிள்ளையோட பிஹேவியரை நீங்க கரெக்ட் பண்றீங்கன்னு. இது பிஹேவியரை கரெக்ட் பண்ற விஷயம் இல்ல, பிள்ளையை நீங்க அகைன் லேபிள் பண்றீங்க. ஸோ எந்த நேரமே நீ எதை செஞ்சாலுமே சரி வராது அப்படிங்கிறத நம்ம ஒரு குழந்தைக்கு கொடுக்குற நேரம், எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தானே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தை வந்து எவ்வளவு ஒரு வலிய ஒரு வார்த்தையாக இருக்கும். இதை எப்படி குழந்தை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொன்னா, நம்ம எதை செய்தாலும் சரி வராது. ஸோ நம்ம படிச்சாலும் அது வேலையில, நம்ம கணக்கு செய்யறோமா சரியா வராது, நம்ம வந்து விளையாடுறோமா நம்ம வின் பண்ண மாட்டோம், ஃபியூச்சர்ல நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் மேக் பண்றோமா இது சரி வராது, நம்ம வந்து பிரேக்கப் ஆக போகுது, நமக்கு லவ் ஃபெயிலியர் தான் வரப்போகுது. இப்படியான விஷயங்கள் அந்த அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட குழந்தையை டிசைட் பண்ண ஆரம்பிக்கும். இது உங்களோட பிள்ளைகளோட உறவு சிக்கல்களாக இருக்கட்டும், அல்லது உங்களோட பிள்ளைகளோட ஆளுமை விருத்தியை பாதிக்கிறதாக இருக்கட்டும், தன்னம்பிக்கையை கேள்விக்குறியாகிறதா இருக்கட்டும், இப்படி நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும். ஸோ இந்த வசனத்தையும் தயவு செய்து பேரண்ட்ஸ் சொல்லக்கூடாது. அடுத்தது வந்து இன்னொன்னு சொல்லுவாங்க, பிள்ளைகள் வந்து கொஞ்சம் அந்த அழுகிற மாதிரி அப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, ஏன் இவ்வளோ சென்சிட்டிவா இருக்கிற நீ, டோன்ட் பி சோ சென்சிட்டிவ் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பேரண்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ இது நம்ம அறியாமலே நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம பேசுறப்போ ஏன் இவன் இவ்வளோ சென்சிட்டிவா இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சென்சிட்டிவ் அப்படிங்கிற வார்த்தையை உங்களோட குழந்தைகள் புரிந்து கொள்ளும் எப்படின்னா வீக்னஸாக புரிந்து கொள்ளும். நம்ம சென்சிட்டிவாக இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளோட ஃபீலிங்ஸை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம். ஒரு குழந்தை அழுகுது அல்லது வந்து கொஞ்சம் கிளிங்கியாக இருக்கு, எனக்கு போக முடியாது, நான் உங்களோட இருக்க போறேன்னு சொல்லுது, உங்களோட அட்டாச்சா இருக்க ஆசைப்படுதுங்கிறத சென்சிட்டிவ் அப்படிங்கிற ஒரு முத்திரை நம்ம குத்துற நேரம் பிள்ளை என்ன நினைக்கும்னா, சென்சிட்டிவாக இருக்கிறதுங்கிறது என்னோட வீக்னஸ், எனக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு, அதனாலதான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி பிள்ளை வந்து உணர ஆரம்பிக்கும். ஸோ இந்த சென்சிட்டிவ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பாவிக்கிற நேரம், இந்த சென்சிட்டிவ் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு சென்சிட்டிவான வார்த்தைங்கிறத நீங்க எப்பவுமே மைண்டுக்கு எடுக்கணும். ஸோ இந்த விஷயங்களையும் குழந்தைகளுக்கு முன்னால் சொல்றதை தவிர்த்து கொள்ளணும். அடுத்ததான் வந்து பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க வந்து ஐ எம் டயர்ட் ஆஃப் யூ, உன்னால எனக்கு டயர்ட் ஆகுது, அல்லது வந்து நீ வந்து ஒரு பேர்டனாக இருக்கிற அப்படிங்கிறத வார்த்தைகளாலேயோ அல்லது அவங்களோட வேலைகளாலேயோ காட்டுவாங்க. உன்னாலதான் எனக்கு கஷ்டம், இப்படியான விஷயங்களை சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிற நேரம், ஸ்பெஷலா வந்து மதர்ஸ், தாய்மார் வந்து ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிற நேரம் இதை சொல்லுவோம். உங்களாலதான் எனக்கு டயர்ட் ஆகுதுங்கிறத நான் கூட இந்த பிள்ளைகள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஒரு தடவை வாயிலிருந்து வந்த அப்புறம் அதை நான் ரொம்பவே ரிக்ரெட் பண்ணியிருக்கேன், ஐயோ இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு. நீங்க ரிப்பீட்டடா உங்களோட குழந்தைகள்கிட்ட ஐ எம் டயர்ட் ஆஃப் யூ, யூ ஆர் அ பர்டன் அப்படிங்கிற ஒரு மெசேஜை நீங்க பாஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட குழந்தைகள் தன்னை ஒரு ப்ராப்ளமாக உணர்ந்து கொள்ளுவாங்க. ஒரு குழந்தை வந்து தன்னை ஒரு ப்ராப்ளமாக உணர்ற நேரம், தான் ஒரு வீக்னஸ், இவங்களுக்கு நாம ஒரு வேல்யூ இல்லைங்கிறத உணர்ற நேரம் வந்து அந்த செல்ஃப் வர்த்ங்கிறது கொஸ்டனுக்கு ஆளாக்கப்படும். ஸோ இந்த குழந்தைகள் எப்படின்னு சொன்னா, நான் வந்து எதற்குமே ஒரு பிரயோசனம் இல்லைங்கிறத உணர்ற நேரம் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு தன்னோட லைஃப்ல அடுத்தடுத்த இடத்துக்கு வந்து போறதை தவிர்த்து கொள்ளுவாங்க. சேலஞ்சஸ் அல்லது அவங்க வந்து சில விஷயங்கள் முடிவுகளை எடுக்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஸோ இந்த டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது உங்களோட குழந்தைகள்ல பாதிக்கப்படணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி விஷயங்களை சொல்லலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா எங்களோட பிள்ளைகள்கிட்ட இந்த மாதிரியான வார்த்தைகளை நாங்க தவிர்த்து கொள்ளணும். ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்துற ஒரு விஷயம்தான் வந்து சில பெற்றோர்கள் வந்து நம்ம தொடர்ந்து ரிப்பீட்டடாக இல்லாட்டியும் லைஃப்ல ஒரு தடவையாவது சொல்லியிருப்போமா அப்படிங்கறத நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கொள்ளணும். அதாவது நீ பிறந்திருக்கவே கூடாது, அல்லது வந்து நான் வந்து அதையே ஃபீல் பண்றேன், நீ ஏன் பிறந்தேன்னு சொல்லி ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறத சில பேரண்ட்ஸ் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். இது நீங்க ரிப்பீட்டடா சொல்லணும் அப்படின்ல, அட்லீஸ்ட் ஒன்ஸ் நீங்க சொன்னாலும் இது மாற்றம் அடையாத ஒரு இர்ரிவர்சிபிள் ட்ரோமாவை வந்து உங்களோட குழந்தைகள்ல ஏற்படுத்தக்கூடும். அதாவது உங்களோட பிள்ளைகள் வளர்ந்த பிறகு எதை மறந்தாலும் சரி, இப்படி ஒரு வார்த்தையை நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதை அவங்க லைஃப் லாங் மறக்கவே மாட்டாங்க. நீங்க வளர்ந்தவங்களா இருந்தீங்கன்னு சொன்னா உங்களோட பேரண்ட்ஸ் எப்பயாவது உங்களுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா இதை நீங்க கண்டிப்பாக ஞாபகம் வச்சிருப்பீங்க. சரி, இப்ப இந்த வாயிலிருந்து கோவத்துல ஒரு தடவை நான் சொல்லிட்டேனே, என்ன செய்யலாம் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்க உங்களோட பிள்ளைகள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இப்படி ஒரு விஷயம் நான் கோவத்துல சொல்லிட்டேன், ஆத்திரத்துல சொல்லிட்டேன்,
என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்றது மூலமாக அந்த ட்ரோமா சைக்கிளை அந்த பிள்ளைகளோட மனதிலிருந்து அதை மறக்க வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அடுத்தது பேரண்ட்ஸ் வந்து இன்னொரு விஷயத்த ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க அல்ல செய்வாங்க. என் பிள்ளைகிட்ட வந்து நான் ஒண்ணு சொன்னா பயந்துருவான், அல்லது வந்து நான் ஒண்ணு சொன்னா வந்து அப்செட் ஆயிடுவான்னு பெருமையா சொல்லுவாங்க. என்னன்னா, நீ இப்படியே பிஹேவ் பண்ணா அல்லது நீ இப்படி செய்தேன்னு சொன்னா வந்து நான் வந்து போயிடுவேன், விட்டுட்டு போயிடுவேன், நான் எங்கேயாவது போயிடுவேன், அல்லது உன்னை எங்கேயாவது கொடுத்துருவேன், அல்லது உன்னை வித்துருவேன். சின்ன பிள்ளைகள்லாம் சொல்லுவாங்க, உன்னை வந்து நான் வித்துருவேன் அல்லது உன்னை வந்து எங்கேயாவது அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி. ரீசெண்டா கூட ஒரு நிகழ்ச்சியில வந்து ஒரு குழந்தை, சின்ன குழந்தை கதைக்கிறத வந்து ஒரு கிளிப், ஒரு ரீல் நான் பார்த்திருந்தேன். அதுல அந்த பிள்ளை சொல்லுது வந்து, நான் ஏதாவது தவறு செய்தா வந்து என்னை வந்து அமேசான்ல வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க என் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பழைய நிகழ்ச்சியோட பார்த்திருந்தேன். இது பாக்குறப்போ இந்த பேரண்ட்ஸ் எவ்வளவு பெரிய ஒரு ட்ரோமாவை இந்த குழந்தைகளுக்கு உருவாக்குறாங்கிறத பத்தி நான் ரொம்பவே பர்சனலா ஃபீல் பண்ணினேன். இதன் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, குழந்தைகள் வந்து எப்பவுமே பேரண்ட்ஸ் சேஃபா ஃபீல் பண்ணணும். ஒரு செக்யூர் பாண்டிங் வந்து கட்டாயம் இருக்கணும். இதற்கு முதல்ல நான் ஒரு வீடியோல வந்து பிள்ளைகளோட நீங்க எப்படி இந்த அட்டாச்மெண்ட்டை பில்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி தெளிவா வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுல இருக்கிற மாதிரியான ஒரு அட்டாச்மெண்ட்டை நீங்க குழந்தைகளோட பில்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி பிள்ளைகளை மிரட்டுறதாக இருக்கட்டும் அல்லது பயங்காட்டு நேரம் உங்களுக்கும் குழந்தைக்குமான அந்த சேஃப் பாண்டிங் வந்து இல்லாம போயிடும். பிள்ளை வந்து இன்செக்யூரா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு உங்களோட பிள்ளைகள் உங்கள்கிட்ட கிளிங்கியாக எப்பவுமே நீங்களே தேவைன்னு இருக்கிறப்போ நம்ம பிள்ளையை பிளேம் பண்ணி வேலை இல்லை. ஸோ இதை கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து தவிர்த்து கொள்ளணும். அடுத்தது நீங்க சொல்லக்கூடாத விஷயம் தான் வந்து ஆண் பிள்ளைக்கு பெண் பிள்ளைக்குன்னு சில விஷயங்களை நாங்க பொதுப்படையா சொல்லுவோம். உதாரணமா ஆண் குழந்தைகள் அழக்கூடாது, அழுதா வந்து என்ன நீ பொம்பளை பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்க அப்படின்னும். அல்லது பெண் பிள்ளைகள்கிட்ட சொல்லுவான் வந்து பொம்பளை பிள்ளை மாதிரி அடக்கமாயிரு, வாயாடாத, பொம்பளை பிள்ளை மாதிரி வாயாடாதன்னு. வாய் ஆடுறது அல்லது வாய்க்கு வாய் பேசுறது அப்படிங்கிறது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் 2 குழந்தைகளுக்குமே அது தவறான விஷயமா இருக்க போகுது. அதை ஏன் நம்ம ஜெண்டர் ரோல் பண்றோம், பெண்கள்னா இப்படி இருக்கணும் ஆண்கள்னா இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க தவிர்த்து கொள்ளணும். ஆண் பிள்ளைகள் அழமாட்டாங்க அப்படின்னு சொல்ற நேரம் உங்களோட ஆண் குழந்தைகளோட ஃபீலிங்ஸை சப்ரஸ் பண்ண நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. எந்த ஆண் குழந்தை சப்ரஸ் பண்ணுதோ, அதோட அழுகையை கவலையை சப்ரஸ் பண்ணுதோ, அந்த குழந்தை ஆணோ பெண்ணோ அந்த குழந்தை வந்து அந்த ஃபீலிங்கை கோபமாக வெளிப்படுத்தும். இதனாலதான் நம்ம பார்த்திருப்போம் நிறைய ஆண் குழந்தைகள் வந்து கோவப்படுறது. ஆண்கள் நம்மளோட கணவனா இருக்கட்டும், தகப்பனா இருக்கட்டும், சகோதரர்களா இருக்கட்டும், யாராவது வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு கவலை ஒன்று இருந்தா அதை கோபமா வெளிப்படுத்துறத கண்டிருப்போம். இதற்கு காரணம் வந்து ஆண்கள் அழமாட்டாங்க அப்படின்னு சொல்லி வளர்க்கறது. பெண் குழந்தைகளையும் வந்து நீங்க அந்த ஜெண்டரை வச்சு எதுவுமே சொல்லக்கூடாது. அடுத்த முக்கியமான விஷயம் தான் வந்து நீங்க பொதுப்படையாக சில விஷயங்களை பேசுறது. அதாவது மற்றவங்க என்ன நினைப்பாங்க, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசுறது. பொதுவாக ஒரு ஹேபிட் அல்லது ஒரு பிஹேவியர் வந்து நல்ல பழக்கமாக இருந்தா அது யார் பார்த்தாலும் நல்ல பழக்கம் தான். கெட்ட பழக்கமாக இருந்தா நீங்க தனிமையில செய்தாலும் கெட்ட பழக்கம் தான். ஸோ இந்த விஷயத்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது தவிர மற்றவங்களுக்காக உங்களோட பிஹேவியர்ஸை நீங்க மாற்றிக்கொள்றது அல்லது மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நீங்க நல்ல பிஹேவியர்ஸை கற்றுக் கொடுக்கறது, இது எல்லாமே தவறான விஷயம். ஸோ தனிமையில் இருந்தாலும் நாங்க நல்லவர்களாக இருக்கணுங்கிறத டீச் பண்ணணுமே தவிர மற்றவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படிங்கறத சொல்றதையும் பேரண்ட்ஸ் தவிர்த்து கொள்ளணும். ஸோ இந்த வீடியோ மூலமாக சொல்லப்பட்ட தவறுகள் அல்லது விஷயங்கள் நீங்க உங்களோட பிள்ளைகள்கிட்ட சொல்லியிருந்தீங்க அப்படின்னா கூட இப்போ கூட அது லேட் இல்லை. உங்களோட குழந்தைகள்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கலாம். இப்படி ஒரு விஷயம் நான் ஏதோ ஒரு காரணத்தால, கோபத்துல, ஆத்திரத்துல அல்லது தெரியாததால, அறியாமையால வந்து நான் இப்படி செய்துட்டேன், ஸோ இதை மன்னிச்சுக்கோங்க, இனிமே செய்யாம நான் பார்த்துக்கொள்றேன் அப்படிங்கிறத ஓப்பன் கம்யூனிகேஷன் நம்ம குழந்தைகள்கிட்ட நாங்க சொன்னோம் அப்படின்னா அவங்களும் வந்து மன்னிப்பு கேட்கிற பழக்கத்தையும் கற்றுக்கொள்வாங்க. நாளடைவில் இந்த ட்ரோமா மனதில் இருந்தாலும் மறக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ பேரண்ட்ஸுக்கு இது ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக சந்திக்கிற வரைக்கும் விடை பெறுகிறேன். நன்றி.